ஏய் சோல்ஸ், இன்னைக்கு நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், எப்போ வருவாங்க, அவங்க எப்படியாப்பட்ட பர்சன்றதை நம்ம பிக்கப் ஃபைல் ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. இப்போ டீப்லி அவங்க பேரை நினச்சிக்கோங்க. உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன். ஓகேங்களா? ஜெண்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபைல் 1, இது வந்து ஃபைல் 2. ஓகேங்களா? ஓகே, ஃபைல் 1 யோசிச்சவங்களுக்கு வந்திருக்கிற கார்டு வந்து த வேர்ல்ட் கார்டு. ஓகே, தென் ஃபைல் 2 வந்து 9 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகேங்களா? வேர்ல்ட் கார்டு ஃபுல்லாக காமிக்க முடியாது, அதனால நான் இது பண்ணி வைக்கிறேன். 9 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஃபைல் 1 த வேர்ல்ட் கார்டு, ஃபைல் 2 வந்து 9 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே, ஃபைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாங்களா? ஓகே கைஸ், வேர்ல்ட் கார்டை செலக்ட் பண்ணவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். என்னோட ரீடிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபைல் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சைக்கிளோட எண்டுக்கு வந்துருச்சு. இனிமேல் எல்லாமே பாசிட்டிவாக மாறப்போகுது. அவங்க பர்சனோட எனர்ஜி எப்படின்னா ரொம்ப மெச்சூராக யோசிக்கிறாங்க. இந்த கேப்பில் உங்கள் அருமை அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்ருக்கு. தே ஃபீல்ஸ் த கனெக்ஷன் இஸ் டிவைன். இது ஒரு டிவைன் கனெக்ஷன் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்னென்னா, உங்களோட இந்த நோ கான்டாக்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய லெசனை டீச் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் கூட லைஃப்பை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறாங்க. ரீகன்சிலேஷன் சான்ஸ் வந்து 100% இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹாப்பி என்டிங் கார்டு. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி அவங்க திரும்ப வருவாங்க. ஜோடியாக் சைன் வந்து லியோ, ஸ்கார்பியோ, அக்வாரியஸ், தாரஸ். இது வந்து இந்த மேஜராக இருக்கான கார்டுலேயே, அதனால இது வந்து ஃபிக்ஸ்ட் சைன். மேபி உங்கள் பர்சன் எப்படியாப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னா, ட்ராவலர்ஸாக இருப்பாங்க. மேபி ட்ராவலிங் அந்த மாதிரியில் இருப்பாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேபி அவங்க செய்கிற வேலை அந்த மாதிரி இருக்கும். ப்ராட் மைண்டட் பர்சனாக இருப்பாங்க. கொஞ்சம் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆல்ஃபாபெட்ஸ் வந்து ALSWN. டைம் ஃப்ரேம் வந்து ஓகே 21 டேஸ் ஆர் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். ஓகேங்களா? 21 நாள் இல்லாட்டி அந்த மாதம் முடிவில் ரீகன்சிலேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து 9 ஆஃப் ஸ்வாட்ஸ். இந்த ஃபைலை செலக்ட் பண்ணியிருந்தா உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் மற்றும் கில்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களோட எனர்ஜி எப்படின்னா, தூக்கம் இல்லை. நைட் டைம் அவுல் அந்த வேலையை செஞ்சுட்ருக்குறாங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க பண்ண தப்பு அவங்களுக்குள்ளேயே உறுத்திட்டுருக்கு. அவங்க செஞ்சுட்டு போன தப்பு அவங்களுக்குள்ளேயே உறுத்தி ஸ்லீப்லெஸ் நைட்டாக அனுபவிச்சுட்ருக்குறாங்க. ரெக்ரெட் வந்து அதிகமாக இருக்குது. இவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்னென்னா, நான் பண்ண தப்பால் உங்களை இழந்துட்டோமேன்ற ஒரு மைண்ட் போயிட்டுருக்கு. அவங்க செஞ்ச அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்ககிட்ட பேசணுன்ட்டு ஆசை இருக்குது, ஆனால் பயம் இருக்குது. கொஞ்சம் தயக்கம். அந்த பயமும் அந்த தயக்கமும் அவங்களுக்கு கொஞ்சம் உங்கள் பக்கம் வர முடியாமல் கட்டி போட்டுட்ருக்குது. ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அவங்களோட இந்த பயம் உடஞ்சா தான் அவங்க மறுபடியும் தே கம் ஃபோர் ஃப்ரண்ட். ஓகேங்களா? நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன அஷூரன்ஸ் தர வேண்டி இருக்கும். ஏதாச்சும் ஒரு சைன் கீன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு. உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ் ஏர் சைன் வந்து இவங்க பிலாங் பண்ணுறாங்க. இவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி இருக்கும்னா, இவங்களுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஓவர் திங்கராக இருப்பாங்க, கொஞ்சம் சீக்ரெட்டிவ் பர்சன், எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப சாஃப்டான பர்சன் இவங்க. ஓகேங்களா? ஆல்ஃபாபெட் வந்து HZBRK. டைம் ஃப்ரேம் 9. ஓகே, 9 டேஸ், 9 வீக் இல்லைன்னா 9 வர மந்த் அந்த 9th டேட். அதில் உங்களோட ரீகன்சிலேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ரீடிங். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம் கைஸ். நீங்கள் எந்த ஃபைலை செலக்ட் பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 1111 டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஃபைலை பிக் பண்ணிவிட்டு 1111ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். பாய்.